எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை எடுத்து தியானிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அவர் யோபு தன் வாழ்க்கையில் நடந்த வேதனையான காரியங்களை குறித்து இதில் சொல்லியிருக்கிறார். நான் இவ்வளவோ பாடுபட்டேன், இவ்வளவோ வேதனைப்பட்டேன், ஆனாலும் தேவன் என்னை பாதுகாத்தார், தேவன் என்னை ஜீவன் கொடுத்தார், தேவன் மாத்திரமே எனக்கு நன்மை செய்தார், தேவனே என்னை தூஷிக்காதபடி என்னை பாதுகாத்தார்னு சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் வருகிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம தலைக்கு மேலே போகும் பொழுது இனி என்ன பண்ண போகிறோம், இனி என்ன வழி இருக்கிறது, எல்லாமே முடிஞ்சு போயிட்டா, எல்லா பக்கமும் அடைபட்டு போய்விட்டதே, இனி எனக்கு என்ன செய்ய போகிற, என் வாழ்க்கைக்கு என்ன இருக்குது, என் குடும்பத்துக்கு என்ன இருக்குது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் எங்க இருக்குது, நான் நம்பின வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி நான் நம்பின வசனங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதோ, விருதாவாய் போய்விட்டதோ என்று நீங்கள் அங்கலாய்த்து மனம் கசந்து மனம் கலங்கி நொந்து போய் நொறுங்கி போய் நீங்க நிற்கலாம். உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சுவாசத்தை தருவேன். அது மாத்திரமில்லை, ஆவியானவர் நான் தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், நான் தான்ப்பா உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உன்னை உருவாக்குன தேவன், தாயின் கருவில் உருவாகும் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை ரசிக்க வேண்டிய வயதில் ரசித்தேன், உன்னை மீட்டெடுக்கும் வருஷம் வந்ததுன்னு சொன்னது போல அந்த வருஷத்தில் நான் உன்னை அழகாய் மீட்டெடுத்தேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்தேன், இதை செய்ய மாட்டேனான்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க, மனம் அடிந்து போகாதீங்க, எனக்கு ஏன் ஆண்டவனே என்று நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போனாலும் சரி, நீங்க சோர்ந்து போகாட்டியும் சரி, தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து உங்களை முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தாம் சொன்னவைகளை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிடவே மாட்டார். தேவன் எதை சொன்னாரோ அதை உங்க வாழ்க்கையில் செய்வார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? தேவனே எனக்கு ஜீவனை தாரும், தேவனே என் வாழ்க்கையை மாற்றும் என்று நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். நான் இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க, துக்கத்தை எல்லாம் மாற்றுங்க, உயரத்தை எல்லாம் மாற்றுங்க. இசப்பா, கண்ணீரின் பாதைகள் எல்லாம் உருவ கடந்து அதை நீருட்டாய் மாற்றிக்கொண்டார்னு சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய வேதனை நாட்களை எல்லாம் மாற்றி போடுங்க, துக்கத்தை எல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீரெல்லாம் மாற்றி கொடுங்க, நம்பிக்கையான வாழ்க்கையை கொடுங்க. இசப்பா, எதை எதை நம்பி இருக்கா அதை கொடுங்க. யோபு எப்படி இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டானோ அதே போல இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ உதவி. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு பிரியமான தேவன் சொன்னது, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் மனம் வெடிந்து போகாதீங்க. நம் தேவன் நல்லவர், நம் தேவன் ஜீவிக்கிறார், நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வசனம் அருமையாய் சொல்லப்பட்டது. தேவனுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அவனுடைய சுவாசம், ஒரு சுவாசம் போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. God bless you.